பாலசுப்ரமணி முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விவரம்? நிச்சயமாக பிரகாஷ். அதாவது இன்ஸ்டாகிராம் காதலுக்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் மகள் மற்றும் தாயை வெட்டி கொன்ற சம்பவம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பச்சாபாளையத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் பனியன் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவரது மகள் பூவரசி கல்லூரியில் படித்து வருகிறார் மற்றும் இவரது மனைவி தனலட்சுமி அவரும் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை பழனிசாமி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் தனலட்சுமி பூவரசி மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர். அப்பொழுது வீட்டுக்குள் போன மர்ம நபர் தான் கொண்டு வந்திருந்த அரிவாளால் இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர்களது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதைத் தொடர்ந்து அவர் பூவரசி மற்றும் தனலட்சுமி ஆகிய இருவரும் இரத்த வெள்ளத்தில் இறந்தனர். இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை பிடித்து பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பல்லடம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த இளைஞனை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்ட விசாரணையில் அந்த இளைஞன் பெயர் அக்ஷய் என்பதும் அந்த இளைஞனும் அந்த பெண் பூவரசியும் கடந்த 5 வருடங்களாக இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி வந்ததாகவும் மேலும் சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு தெரியாமல் பூவரசி வாழ்ந்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த பூவரசியின் திருமண விஷயம் அவரது தாய்க்கு தெரிய வர தாய் அவரை கண்டித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தாய் அந்த வாலிபரை மறக்குமாறும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பூவரசி அக்ஷயுடன் இருந்த பழக்கத்தை நிறுத்தி கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த அந்த அக்ஷய் இன்று காலை அவரது வீட்டுக்கு தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கி வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் பலியாகியுள்ளனர். மேலும் அவர்களது உடலானது பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. தற்போது முதற்கட்ட விசாரணையில் இருவரும் பழகி வந்ததற்கு தாய் எதிர்ப்பு தெரிவித்ததாலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது காவல்துறையினர் தரப்பில் தெரிய வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணி.